ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி வந்து ஒரு பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்மண்ட் கேக் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுங்கிறத பார்த்துடலாம். எக் ஒயிட் எடுத்துருக்கேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பீக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பவுடர் பண்ண சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக் யாக் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து ஆல்மண்டை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கப் எடுத்துக்கோங்க. மைதா ஒரு கப், 3/4 கப் வந்து நல்லா பவுடர் பண்ண சுகர். இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்விட் இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் கேக்குக்கு நல்லா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக் மோல்டில் வந்து பட்டர் ஷீட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து பேட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 160 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ராஸ்டிங்க்கு வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பீக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ கரெக்டாக 1 kg கேக் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வந்து லேயர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேஸ் வச்சிடலாம். லேயர் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு இதையும் நம்ம வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ராஸ்டிங் க்ரீம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே சேம் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ராஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ டெக்கரேஷனுக்கு வந்து நான் நல்லா சாக்லேட்டை மெல்ட் பண்ணியிருக்கேன். இது பட்டர் ஷீட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஃபோக் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு சிம்பிள் ஒரு டிசைன் எடுத்திருக்கேன். பைப்பிங் பேக் நாசில் எதுவும் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேக்கை சுற்றி ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து கோட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஷீட் ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆல்மண்ட் வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாத்தையும் நான் வந்து டாப்பிங் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ஆல்மண்ட் கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் வரைக்கும் பை ஃப்ரம் ரெக்ஸ் வியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.